நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த வேளையிலையும் ஒரு 2 நியாய தீர்ப்பு செய்தி கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் அந்த செய்தியை என்னை பயன்படுத்தியிருக்கிறார். அநேக மக்கள் அதை பார்த்து ரைட்டு இப்படி தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத கேட்டு ஒரு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதற்காக மீண்டுமாக என்னை அழைத்து இந்த வார்த்தையை பேசு என்று சொல்லி என்னை இந்த செய்தியை கொடு என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் வாசித்து விட்டு ஒரு கவியை நான் பாட ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி இந்த தலைப்பிலே கர்த்தர் என்னை பேசு என்று சொல்லு தரிசன ஊழியம் என்று சொல்லி தான் இந்த ஜாஷுவா டிவியில் தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் என்னோட தரிசனமான காரியங்களை இன்றைக்கு பேச ஆசைப்படுகிறேன். ஒரு பாடலை பாடிவிட்டு செபித்து கர்த்தருடைய சமூகத்தில் வர ஆசைப்படுகிறேன். பாரிர்கஸ்தமனே பூங்காவில் என்னே சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே. பாரிகஸ்தமனே தேகமெல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவராய் தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் ஜனக்காகவே. பாரிகஸ்தமனே அப்பா என் பாத்திரமே, நீக்கும் நின் சித்தமானா எப்படியாயினும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்வேன் என்றாரே. பாரிகஸ்தமனே இரத்தத்தின் வேர்வையாலே வெத்தமும் நனைந்ததே. இம்மானுவேல் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தாரே. பாரிகஸ்தமனே மும்முறை தரை மீது தாங்கிக் கொள் வேதனையா, உன்னை தந்தாமே விழுந்து ஜெபித்தாரே பாதகன் நீ பூரவே. பாரிகஸ்தமனே பூங்காவில் என்னே சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே. இயேசு நமக்காக வேர்வையில் இரத்தமாக சிந்தி இந்த பூமியிலே நமக்காக செபித்திருக்கிறார். அவருடைய இரத்தம் வேர்வை மூலமாக சிந்தி இருக்கிறது. ரத்தம் ஒரு பக்கம், வேர்வை ஒரு பக்கம், 2 ரத்தமாக இந்த பூமியிலே நமக்காக சிந்திருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசுசாமி. வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களுக்காக கெஸ்தமனேங்கிற தோட்டத்தில் வேர்வை சிந்தும்படியாக ரத்தம் சிந்தும்படியாக எங்களுக்காக பிதாவின் இடத்துல நீர் வேண்டுதல் செய்திருக்கிறீயா. எங்களுடைய பாவத்தை மீட்பதற்காக தன்னே அர்ப்பணித்து எங்களுடைய பாவங்களை மீட்பதற்காக நீர் வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர். நான் மறுரூபப்படுத்துவேன் என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
புதிய வானமும் புதிய பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி திவ்ய யோவானுக்கு வெளிப்படுத்தல் விஷயத்தில் வெளிப்படுத்தின வசனங்களை எனக்கு தியானம் பண்ண வேண்டும் என்பது நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். கேட்குற உள்ளங்களை எல்லாத்தையும் நீர் பக்குவப்படுத்தும். உலக காரியங்கள், சரீர வழிகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு உள்ளதில் பக்குவப்படுத்துங்க. தேசியோட மிசிக்கூடிய சாலம தமிழரசன் சாஸ்வட்டி நேரில் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஆட்சேபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இந்த புதிய வானமும் புதிய பூமியும் ஒளிந்து போயின என்று சொல்லி ஒரு காரணத்தை என்னோட ஒரு தரிசனமாக ஆண்டவர் பேசியிருந்தார். அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், 22ஆம் அதிகாரத்தில் இதே வெளிப்படுத்தல் விஷயத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, அங்கே ராக்காலமும் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் கண்டிப்பாக இடைச்சபம் நேரம் வந்து காலையில் 3 மணி 2 மணிக்கு கண்டிப்பாக நான் எந்திரிச்சிருவேன். ஆனால் நான் தூங்கக்கூடிய டைம் 8 மணி 8:30க்குள்ளே கண்டிப்பாக நான் தூங்கிடுவேன். அதுக்கிட்ட நான் இருக்க மாட்டேன். அப்படி உள்ள டயத்தில் ஒரு 12 மணிக்கு இருக்கும் என்னை ஆண்டவரோடு எழுப்பி, எப்பா இந்த வசனத்துக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை திறந்து அங்கே காட்டுகிறார். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா ஒரு டீப் லைட்டு மாதிரி பால் போல் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அங்கே ஏசி போட்ட ரூம்பு மாதிரி அங்கே இருக்கிறது. அங்கே கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை, பசியும் கிடையாது. அப்படி ஒரு அழகான இடத்த ஆண்டவர் காட்டியிருக்கிறார். நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு இடமா இருக்கிறது, நம்ம இந்த பூமியில் எங்கே போய் சுற்றி பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம கண்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு, சரி ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் பேசணும்னு நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிய, அப்படி பரலோகம் ஒன்று இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கிய. ஆரம்பத்தில் 1995 ஆண்டில் என்னை பேசும்போது இந்த இயேசுவை பற்றி நீ சொல்லிட்டு வான்னு சொல்லியிருக்கிய. இதுவரைக்கும் நம்முடைய கிரிகளை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஆனாலும் இந்த ராஜ்யத்துக்கு வருவதற்கு நீ மாத்திரமில்லை, அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். நான் மாத்திரம் கிடையாது, இன்னும் அநேக தேவ சனங்களையும் நீ புறஜாதிகளையும் தேவனை அறியாத சனங்களும் இந்த நெட்டில் இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அதனால் அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல ஆயத்தமாக இருக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இந்த யோவானுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால், ஆண்கள் ஒரு சர்வசாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. 5 நிமிஷமோ அப்படி இல்லைன்னா 10 நிமிஷமோ அதுக்கு மேலே அவங்களுக்கு டெக்கரேஷன் இருக்காது. ஆனால் இந்த பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக தலையிலேருந்து பூ வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வெட்டி கிட்டி கொண்டு சேர்க்குறதுக்கு 9 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணி ஆகும் என்று நினைக்கிறேன். அதுக்கும் கூடத்தான் ஆகும். அதுக்குள்ளே சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சாப்பிட்ருக்காங்க, பசி இருந்தால் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி திருமண வீட்டில் வெளியூர்லேருந்து வந்துட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு அள்ளியில் சொல்லுவோமா, இதான் நடக்கக்கூடிய சம்பவம். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால், அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகும்போது எப்படி போகிறோம்? அதே தரிசனத்தில் ஒரு ஸ்திரீ என்னுடைய பக்கத்தில் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு காட்சியை கண்டேன். நீங்கள் என்னையே கூட்டிகிட்டு போக வேண்டாம், இந்த ஸ்திரீயை நீங்கள் வந்ததுனால நம்முடைய தூதர்கள் கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்கு சொல்லுதாங்க, அவட்ட செம்மையான சரீரம் இல்லை, அவட சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கி உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நம்ம நல்லா ஆராதனைக்கெல்லாம் போவோம், நல்லா காணிக்கையெல்லாம் கொடுப்போம், ஊழியத்துக்கு வரவேற்பெல்லாம் நல்லா கொடுப்போம். ஆனால் அதே ஒரு ஊழியக்காரன் வந்து ஏதாவது ஒரு தவறு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் எல்லா இதையும் தூக்கி போட்டு அந்த அன்றைக்கி கிடங்குல போட்டு எப்படி பிணத்தை மூடுவோமோ அதே மாதிரி மூடுறதுக்கு நாம்
பழகிடுவோம். அவனுக்கு என்ன சம்பவம் வந்துச்சு, என்ன காரியம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சிந்திக்க பார்த்தோம். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிறது, தன் புருஷனுக்காக ஒரு புருஷன் ஒரு ஸ்திரியை பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு ஸ்திரீ வந்து நல்ல அழகான ஸ்திரியாக இருக்கிறான்னு சொல்லி அவன் சந்தோஷப்படணுமா, அதுதான் இவளுடைய தலைப்பு. அப்படின்னு சொல்ல அந்த மறு ரூபத்துக்கு நம்ம ஆண்டவர் படுத்தும் போது நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதை நீங்கள் நம்ம சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? அதுக்குத்தான் இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக யோவானுக்கு இந்த சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி இந்த சத்தியத்தை நீ மக்களுக்காக எழுதி கொடு என்று சொல்லி இங்கே கொடுத்திருக்கிறார். இதில் 21 4வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விடைமினது என்று சொல்லி இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை வாசிக்காமல் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணாமல் எத்தனையோ குடும்பங்கள், இளைஞர்கள் தற்கொலை, இன்னும் திருமணானா டைவிஸு, இது பாவத்திலே நம்ம போகிறோம். இயேசு கிறிஸ்து வேர்வையாக சிந்தி நமக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாது என்ன ஒரு காரணத்தை நம்ம அறியாமல் போகிறபடினால தான் பாவம் நம்ம வீட்டை சுற்றியே வருகிறது. பிரியமானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த தேவட ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நியாய தீர்ப்புக்கு போன செய்தியில் நான் 2 பாகம் விட்டுருக்கும் போது 2 செய்தி நியாய தீர்ப்பு செய்தி. அது யாருமே தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. நானாக இருந்தாலும் நரகத்தில் தான் போய் விழணும். இந்த செய்தியை பேசிட்டேன்னு சொல்லி அங்கே எனக்கு ஷேர் போட்டு வா டீ குடி அப்படின்னு சொல்லி ஒரு சலுகை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, உன்ட்ட அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகம் ஒரு இடத்துல கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட போகிறோம். ஏசு இங்கே என்ன நோக்கத்துக்கு வந்தார்? மறுபடியும் நம்மளை கூட்டி சேர்க்கறதுக்கு வந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று அங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இயேசு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இருக்கிற இடத்துல உங்களை எப்படி நான் சேர்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த 14ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இதற்காகத்தான் இந்த ஆடு மாடு கோழி குஞ்சுகளெல்லாம் நீங்கள் கொல்ல வேண்டாம்ப்பா, நானே ஆதாம் செய்த பாவத்துக்கு தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த சொந்த சரீரத்தை உங்களுக்காக நீங்கள் எதையுமே கோழி குஞ்சு எதையுமே நீங்கள் பலியிட வேண்டாம், நானே சொந்த சரீரத்தை உங்களுக்காக சிந்துகிறேன். புதுசாக நம்ம நற்கரை எடுக்க போவோம், புது உடன்படிக்கை. அதிலே லேபிய ராகமத்தில் போட்டிருக்கிறது, லேபிய ராகமத்தில் திராட்சரசமும் மதுபானமும் பண்ணக்கூடாது, வந்தால் என்ன செஞ்சுறீங்க, கரிஞ்சு போவி அப்படி இருக்கும். மதுபானம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மதுபானம் பண்ணிகிட்டே நற்கரை எடுக்கக்கூடிய மக்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. குடும்பத்தில் பூரா கூரை விட எப்படி தீப்பிடி எரியுமோ அதே மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்ணார பார்த்து தான் உங்கள்கிட்ட சொல்லுது. குடிக்கிறது உங்களுக்கு கெத்தாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையாது. பிரியமானவர்கள், வேதவசனம் அப்படி சொல்லுகிறது. அப்போ நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்கள் என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் இருக்கிற இடத்துல நம்ம போன ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சர் இடத்துக்கு நம்ம போக முடியாது, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடத்துல போக முடியாது. அப்பேற்பட்ட இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம எப்படி தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்? ஒரு திருமணம் ஆகக்கூடிய காலங்களில் ஒரு ஆண் வந்து சரியான ட்ரெஸ் பண்ணலாம், இவன் என்ன முடனாடுறவை அப்படின்னு சொல்லி தூர தள்ளி இருக்கும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் அதான் பெரிய ஜாதி. எங்கே பார்த்தாலும் சரி, உலக நாட்டிலே எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் தான் பெரிய சாதி, வேறு எந்த சாதி இதுக்கு ஈடாக கிடையாது. அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நான் ஒரு சர்வசாதாரண ஒரு விவசாயி, படிப்பறிவு இல்லாதவன், வேலைகளை விவசாயத்தில் கரெக்டாக பார்ப்போம். அதில் இருக்கிற இக்கட்டு சூழ்நிலைகள், வெயில் எல்லாம் தாங்கணும். அதுக்கே ஆண்டவர் சொன்னார், வெயில் ஆகிலும் பனி ஆகிலும் ஒன்று சேதப்படுத்தாதுன்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். நம்ம எப்படி இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நல்லா செபிக்கிறீர்களா? இல்லை இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நம்ம செவிடம் காதில் ஊதுனா என்ன குருடம் கூட போயிட்டாலும் செவிடம் கூட போகக்கூடாதும்பாங்க. யான்னு சொன்னால் செவிடன்னு கேட்காது. ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கு, எப்போ யானை வருது
நீ விளைவிக்கான்னு சொன்ன உடனே அவன் சொல்லியிருக்கான், என்ன கும்பிட்டுட்டா பெரும் சொல்லியிருக்கா, கும்பிட்டுருக்கான், அது கருதுக்குள்ளே எத்திக்கு அடித்த மாதிரி அடிச்சிருச்சு. இதுதான் நடக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சத்தியத்தை நம்ம கேட்குறோம். மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? சிலர் சாலியாக பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆறுதல் இந்த சத்தியத்தில் இருக்கிறது. நீங்கள் வாசித்து அதன்படி வாழ்ந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம். அதான் பவுல் சொல்லும்போது சொல்வார், கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் செபிக்காத வீடு, செபிக்காத குடும்பம், முன்னேற்றத்தில் எவ்வளவு தான் செல்வாக்கு இருந்தாலும் கண்டிப்பாகவே பனைமரத்தில் இறங்கணும், கண்டிப்பாக கீழே இறங்கித்தாங்க. நாங்கள் யாரும் சோறு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் செல்வாக்கு எல்லாம் போய்விடும். பிரியமானவர்களே, அப்படி போக வேண்டியது தேவ சித்தை இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாகவே இந்த கடைசி காலங்களில் இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த யோவானுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, சீக்கிரமாக நம்ம ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறோமா? அது சீக்கிரமாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம், எந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே அவருடைய சிங்காசனத்தில் நம்ம போகணும், அந்த மறுரூபம் ஆகணும். அப்படின்னு சொன்னால் நம்ம புது மனுஷன் ஆகணும். பழசு எல்லாம் ஒழிந்து போகணும். பழைய சட்டையை நம்ம யாரும் போட மாட்டோம். புது துணியில் பழைய துணியை நம்ம தைக்க மாட்டோம். புது திராட்சை ரசத்தில் பழைய ரசத்தை சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி சோறு பொங்கிட்டு பழைய சோறும் இப்போ பொங்குற பழைய சோறும் சுடு சோறும் ஒன்றா சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. காரணம் சாப்பிட்டா காய்ச்சல் தான் வேறு வழி, அதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று அதை சாப்பிட, இல்லை இதை சாப்பிடும். அப்போம்னா பழைய காலங்களில் நம்ம எப்படியாவது வாழ்ந்திருக்கலாம். இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த கட்டளை என்ன சொல்லுதோ, இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ, இன்றைக்கி உலக மக்கள் எல்லாமே இதை சிந்திக்கப்பட வேண்டும். சில ஊழியக்காரங்கள் சில காரியங்களில் தவறாக நடக்கும்போது, விபச்சாரமாக அதோ இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு ரொம்ப கேவலமாக தெரிகிறது. அது வேறு யாரும் இல்லை, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அவரை யாருமே கேவலப்படுத்த முடியாது. அவரை உயர்த்தி பேசுவதற்கு எக்கச்சக்கமான ஊழியர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. அவரை யாருமே கேவலப்படுத்த முடியாது. அவர் அந்த 1000 வருஷம் அரசால் வரப்போகிறார் என்று சொன்ன அந்த கடனை கூட அவர் ரட்சித்தார். இந்த சிலுவை மரத்தில் நீங்கள் இறங்கி வந்து அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் அவன் அன்னைக்கே அழிஞ்சு போயிட்டான். நீர் வரும்போது இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தரலோ அப்படின்னு சொன்னான். அது மாதிரி நம்ம கடைசி காலங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா? கடைசியில் நான் முடிவாக அந்த வசனத்தை வாசி சொல்லி செபித்து முடிக்கப் போகிறேன். 21ஆம் அதிகாரம் யோவான் எழுதின விசேஷத்தில், இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இந்த வானமும் பூமியும் இல்லாமல் போக போகிறது என்று சொல்லி தெளிவாக இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்களும் செபித்து இந்த இடத்த இந்த எப்படி அந்த தேவட ராஜ்யம் மேலே எப்படி இருக்கிறது, ஒரு வீடு புது வீடு கட்டினாங்கன்னா எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எப்படி டைல்ஸ் போட்டிருக்காங்க, எப்படி கரண்ட்டு இல்லை லைட்டு போட்டிருக்காங்க, ஏசி மாட்டியிருக்காங்களா, எவ்வளோ அழகாக பார்ப்பாங்க. அது பெருசு இல்லைங்க. அங்கே ஒரு ராட்சியம் இருக்கிறது. அதை நான் பார்த்து தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். யார்கிட்டே நான் பணம் வாங்கி இப்படி பேசுன்னு சொல்லி பொய் சொல்லி நான் பேசவில்லை. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான்னு சொல்லி அதே அவர் சொல்ல தலைப்பில் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இது நானாக பேசவில்லை. என்னை அழைத்த இயேசு மறுரூபப்படுத்துவேன் என்று சொன்ன இயேசுடைய வார்த்தை உங்கள் இடத்துல நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதன்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சார்வோவியல் ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சார்வோவியை ஓ ரோஜா. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. இயேசுவின் நாமத்தினா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே, இயேசுவின் நாமத்தினா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றுமில் வாழ.
அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றுமில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சாரோவியை ஓ ரோஜா. அல்லேலூயா. ஜெபிப்போம். நன்றி இயேசு சாமி, கேட்ட சத்தியங்களை இந்த நினைவில் கொண்டு வருகிறான். புதிய வானமும் புதிய பூமியும் ஒளிந்து போயின. எப்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிய. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், பின்பு நான் இருக்கிற இடத்திலே உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன். அநேக மக்கள் இதை கண்டு அவருடைய உள்ளங்களை நீர் பக்குவப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து இயேசுதான் மெய்யான வழி என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக உடைய பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஏதோ வருகிறேன் ஏதோ போகிறேன் என்று சொல்லி என் கடமைக்கு வந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம். உடைய வார்த்தையை நீர் நின்று பேசியிருக்கிற நான் அல்ல. நான் ஒன்றுக்கு உதவாத ஒரு சைவர். நேசிக்கப்படுற சாலமனுக்கும் தமிழரசனுக்கும் சேஸ்வா டிவி கேட்கிற உள்ள அத்தனைக்கும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறார். எட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் வாக்கு கொடுக்குறேன். அந்த வாக்கு நிறைவேற முடியாது செபிக்கிறேன். தாழ்த்துமுடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.